இப்ப ரெட் பஸ்ன்னு ஒண்ணு வந்தது. அவன் சிம்பிளா என்ன பண்ணான், டிக்கெட் வாங்குறத சிம்பிள் ஆக்கினான். இல்லாட்டா டிக்கெட் வாங்குறதுலயும் ப்ராப்ளம் இருந்தது. நானா முன்னாடியே போய் ஆள அனுப்பிச்சு, பஸ்ல முன்னாடியே டிக்கெட் ஆள புடிச்சு அவனா பார்ப்பான் டிமாண்ட் எப்படி இருக்கோ மாரி ரேட்டை ஏத்தி இறக்குவான் பிரைவேட் இதுல. பட் டுடே ரயில்வே டிக்கெட் வாங்குற மாரி உன்னால பஸ் டிக்கெட் வாங்க முடியும். அகைன் எத அவன் ஃபிக்ஸ் பண்றானோ அத பண்ணணும். இது வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ன்னு சொல்லுவோம். ப்ராப்ளம் இருந்தது, டெக்னாலஜி வந்தது. டெக்னாலஜியும் ப்ராப்ளமையும் இவன் சேர்த்து போட்டு சொல்யூஷன் கொடுத்தான். இது என்ன ஸ்டார்ட் அப் இல்லாம என்ன தப்பு இதுல? இது ஸ்டார்ட் அப் இல்லையா? இது ஸ்டார்ட் அப் தானே. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க, நீங்க ஏன் ப்ராடக்ட் பில்ட் பண்ண மாட்டீங்க? இதை திட்டி அதை செய்ய வேண்டாம். ஏன் உங்க ஸ்டார்ட் அப் இது மாதிரி இல்ல, ஃபேஸ்புக் மாதிரி அது மாதிரி நீங்க ஏன் ப்ராடக்ட் கம்பெனி ஆகல அப்படின்னு நீங்க கேட்கணும். நான் ப்ராடக்ட் கம்பெனி ஆனோன்னு வைங்கன்னா பேட்டரி டெக்னாலஜி, அவர் யூஸ் பண்ணது ஃபேஸ்புக் கூட இல்லை, அவர் சொன்னது பேட்டரி டெக்னாலஜி. ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல 2 பேர் வேலை செஞ்சு வந்தோம், வெளில வந்து காப்பி அடிச்சான். இந்த யூபிஐயே ராஜன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். எவ்வளவுதான் நம்ம மாலையை வாங்கி போட்டாலும் ராஜன் ஆர்பிஐ கவர்னர் இருக்கும்போது செட்டப் பண்ணது தான் அது.